ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு பங்களா டைப் வீடு. அதாவது ஒரு பங்களா டைப் வீடை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு குமரி மாவட்டம் குருந்தன்கூடு ஜங்ஷன் வந்து ரொம்ப பக்கத்தில் தான் இந்த பங்களா டைப் வீடு அமைஞ்சிருக்குது. இதோட பரப்பளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8.5 சென்டில் இந்த பங்களா அமைஞ்சிருக்குது. அண்டு பார்த்தீங்கன்னா செவ்வக வடிவத்தில் இருக்குது பாருங்கள். பின்னால் வீடு அமைச்சிருக்காங்க, முன்னால் நிறைய இடங்கள் விட்டு அழகாக பண்ணியிருக்காங்க. இது உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும்னு சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங் சொல்லியாலும் ஒரு 6-7 கார் விட்டு நிப்பாட்டிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாச்சுனாலும் உங்களுக்கு இந்த வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், மேரேஜை தவிர பாக்கி எல்லா ஃபங்க்ஷன் நடத்தி வெளியில் வீட்டுக்குள்ளேயே நம்ம ஃபங்க்ஷன் நடத்தி முடிச்சிடலாம். சாப்பாடுலேருந்து எல்லாமே பண்ணி முடிச்சிடலாம். அப்படி ஒரு அருமையான ஒரு பங்களா டைப் வீடு தான் வந்திருக்குது. பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3500 ஸ்கொயர் ஃபீட்டு. அதாவது 3500 ஸ்கொயர் ஃபீட்டில் நல்ல ஒரு சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓன் பர்பஸ், அதாவது அவங்க சொந்த செலவுக்கு பார்த்து கட்டின வீடு தான் இது. ஸோ தற்சமயம் ஒரு சில காரணங்களால் இந்த வீடை வந்து இப்போ சேலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. பாக்கி வந்துட்டு நல்லா ரசித்து அவங்க நல்லா அழகாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த வீடை நீங்கள் நேரில் பார்க்குற டைமில் உங்களுக்கு தெரியும், வீடியோவில் பார்க்குற டைமில் ஓரளவு உங்களுக்கு ஒரு 80% உங்களுக்கு கவர் ஆயிரும். பாக்கி நேரில் பார்க்குற டைமில் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடு அதனால் அவங்க வந்துட்டு இப்போ காலி பண்ணிட்டு போகிறாங்க. இந்த வீடு பேசிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு முன்னால் கார் பார்க்கிங் கூட இருக்குது, ஒரு சிட் அவுட்டோடு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள கீழே பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம், அட்டாச் பாத்ரூம் அண்டு ஹால், கிச்சன், டைனிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஸ்தாரமாக ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க, 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அண்டு டாப்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்லேயே வந்து ஒரு பெட்ரூம் கொடுத்து நல்ல சூப்பராக நல்ல ஒரு ரசித்து, அதாவது வாழ்க்கையை ஒரு ரசித்து வாழ்கிற மாதிரி இந்த வீடை அழகாக வடிவமைச்சிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே மெகா சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே 10க்கு 16 அப்படிங்கிறது இல்லை, எல்லாமே உங்களுக்கு பெரிய சைஸில் தான் ஹாலும் கொடுத்துருக்காங்க. அண்டு கிச்சன்லேருந்து எல்லாமே உங்களுக்கு பெரிய சைஸில் தான் கொடுத்துருக்காங்க. பெரிய ஃபேமிலியோ இல்லைன்னா கூட்டு குடும்பமோ, அதாவது பெரிய ஃபேமிலி இல்லைன்னா கூட்டு குடும்பங்கள் தாராளமாக வசிக்கிற மாதிரி தான் இந்த வீடு அவங்க வடிவமைச்சிருக்காங்க. எல்லாமே நல்ல சூப்பராக நீங்கள் நேரில் பார்க்குற டைமில் தெரியும், நல்ல ஒரு அழகான ஒரு பங்களா டைப் வீடு தான். ஸோ பாருங்கள், வீட்டுக்கு வாசல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு வாசல், தலைவாசல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து அமைச்சிருக்காங்க. அண்ட் இன்னொரு வாசல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு பார்த்து அமைச்சிருக்காங்க. கிச்சன்லேருந்து நீங்கள் இன்னொரு வாசல் வடக்கு வந்துடலாம். ஸோ அப்படி தான் இருக்குது. அண்டு வாஸ்து முறைப்படி இந்த வீடு அமைச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போயாச்சுன்னா உங்களுக்கு இந்த வீடு பார்த்தீங்கன்னா அப்ரூவல்னு சொல்லியாச்சுன்னா அரசால் அங்கீகாரம் பண்ணப்பட்ட வீட்டு மனையில் தான் கட்டியிருக்காங்க. ஸோ வீட்டுக்கும் பிளான் அப்ரூவல் இருக்குது. ஸோ இதில் என்ன பிரயோஜனம் அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு இந்த வீடு வாங்குகிற பட்சத்தில் உங்களுக்கு பணம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு 80%, அதாவது 80% வரைக்கும் இந்த வீட்டு பேரில் நீங்கள் லோன் எடுக்கலாம். ஸோ அப்படி ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஸோ பணத்தை பற்றி நீங்கள் கவலைப்படலாம். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தாச்சுன்னா நீங்கள் 80% வரைக்கும் இந்த லோன் போட்டு இந்த வீடை நீங்கள் வாங்கலாம். வீடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜன்னல் பார்த்தீங்கன்னா 2 சைடு, ஒரு ரூம் அப்படின்னாச்சுன்னா 2 பக்கமும் ஜன்னல் இருக்கும். அந்த மாதிரி தான் அவங்க பண்ணியிருக்காங்க. நல்ல காற்றோட்டமாக, நல்ல ஃப்ரீயாக, நல்ல காற்றோட்டமாக, இயற்கை எழில் கொஞ்சம் இடம். அதாவது பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் மாதிரி இல்லைங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடும் பார்த்தீங்கன்னா 10 சென்டில் இருக்கும், அண்டு 8 சென்டில் இருக்கும், 7 சென்டில் இருக்கும். அந்த மாதிரி நல்ல ஃப்ரீயாக தாராளமாக பரிமாற மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க. நல்ல காற்றோட்டமாக இயற்கை எழில் நிறைஞ்ச அழகான இடத்துல தான் அமைஞ்சிருக்கு. குருந்தன்கூடு ஜங்ஷன் பக்கத்தில் தான் இந்த வீடு நமக்கு சேலுக்கு வந்திருக்குது. பாருங்கள், டைல்ஸ்லாம் பாருங்கள். பாத்ரூமில் டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேராக மேலே வரைக்கும் கொடுத்துருக்காங்க, கீழேருந்து மேலே வரை கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் வீட்டில் ஆஃப் லெவலில் தான் கொடுப்பாங்க, இவங்க ஃபுல் லெவல்லே கொடுத்துட்டாங்க. ஸோ எடுக்க டைமில், இந்த வீடை நம்ம ஷூட் பண்ண டைமில் இதோடைய ஃபுல் திங்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் காலி பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்க்குற டைமில் உங்களுக்கு தெளிவாக எல்லாம் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு பெட்ரூமில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா கபோர்ட்ஸு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு பொருளுமே நீங்கள் வெளியே வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிச்சனில் கூட எல்லாமே கபோர்ட்ஸ் கம்ப்ளீட்டட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாருங்கள், எல்லா வீடுகளுமே 10 சென்ட், 8 சென்ட், 7 சென்டில் தான் இருக்குது. நல்ல ஃப்ரீயாக தாராளமாக பரிமாற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நல்ல இயற்கை எழில் சூழ்ந்த இடம் தான். அப்படிப்பட்ட ரொம்ப ஒரு ரம்மியமான இடத்துல தான் இந்த வீடு வந்திருக்குது. பாருங்கள், பார்க்குறீங்க, நல்ல ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் இடத்துல தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காரு பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 கார் நீங்கள் தாராளமாக ஓடலாம். வீட்டுக்கு தேவையான எல்லா ஃபங்க்ஷனையும் நீங்கள் இதில் எடுத்துடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லோன் வசதிகள், அப்ரூவல் எல்லாமே இந்த வீட்டுக்கு இருக்குது. எல்லாமே நீங்கள் இந்த வீட்டில் 5 பைசா செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா மேலே வந்து அவங்க தரவோடு போட்டு
ஹீட்டு உள்ளே இறங்காமல் இருக்கக்கூடிய பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒயிட் பெயிண்ட் பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீட்டுக்கு 5 பெட்ரூம். இது பார்த்தீங்கன்னா டாப்லேயே வந்து ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிய குடும்பம் இல்லை கூட்டு குடும்பங்கள் தாராளமாக வசிக்கிற மாதிரி தான் இந்த வீடை அவங்க கொண்டு வந்துருக்காங்க. இந்த வீட்டுடைய ரேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,30,00,000 ரூபா. 1,30,00,000 ரூபா ஃபைனலாக கேட்குறாங்க. ஸோ நம்ம பேசிக்கலாம். அவங்க ஃபைனலாக கேட்குறாங்க, நம்ம கொஞ்சம் பேசிக்கலாம். ஸோ பாருங்கள், மெயின் ரோடு, அதாவது பஸ் போகக்கூடிய ரோட்டில் தான் நம்ம வீடு அமைஞ்சிருக்குது. கிழக்கு முகம் பார்த்து நல்ல ஒரு அட்மாஸ்பியர், சூப்பராக அடிப்பொலியாக இந்த வீடு வந்திருக்கு பாருங்கள். சுற்றி எல்லாமே குடியிருப்பு தான், பெரிய பெரிய குடியிருப்புகளுக்கு மத்தியில் தான் அமைஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட இந்த பங்களா டைப் வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்முடைய ஒவ்வொரு புது வீடியோ வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.